கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட சற்று நேரம் சிந்திக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தேவனுடைய வார்த்தை 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாய் இருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, சாலமோனை பார்த்து சாலமோனுடைய தகப்பனாகிய தாவீது சொல்கிறான், மோசே மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமங்களையும் நியாயங்களையும் நீ கை கொண்டு நடக்க வேண்டும், அதை நீ கை கொண்டு நடப்பதற்கு கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்கின்றோம். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த காரியத்திலெல்லாம் நம்முடைய கவனம் சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் தாவீது தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்லுகிறான், நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய கவனமாய் இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க நீ கவனமாய் இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ செயல்பட கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தன் மகனுக்கு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, என் ஆண்டவர் உன்னோடு பேசியிருப்பார், என் ஆண்டவருடைய வாழ்க்கையில பேசியிருப்பார். எத்தனையோ காரியத்துல என் கர்த்தர் உனக்கு நியமங்களை கொடுத்திருப்பார், கட்டளைகளை கொடுத்திருப்பார். அத்தனை காரியங்களையும் கேட்டு அதன்படி செய்வதற்கு நீ கவனமாயிராதபடி நாம் இஷ்டம் போல அலைந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையின்படி செய்ய நீ கவனமாயிருப்பாயானால் நீ பாக்கியவான் என்று சொல்லி, நீ பாக்கியவதி என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் பாக்கியவானாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷியாய் நீங்கள் காணப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய உங்களுக்கு கவனம் அவசியம் தேவை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் கூட கவனமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் கவனமாய் செயல்படுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எந்த ஸ்தலத்திலே இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடத்திலே இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்ப காரியத்திலே இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, ஒன்றே ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய எனக்கு கவனம் தேவை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கவனத்தோடு கூட நீ கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்துகிற மனுஷனாய் மனுஷியாய் நீ காணப்படுவாய் என்று சொன்னார். நிச்சயமா நான் சொல்றேன், நீ இந்த உலகத்திலே பாக்கியவானாய் இருப்பாய், இந்த உலகத்திலே நீ பாக்கியவதியாய் இருப்பாய். அப்படி இருக்கத்தக்க பலனையும் கிருபையும் என் கர்த்தர் இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையில தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். God bless you.